வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 4 பார்த்து வரோம். அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிதானே? கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல. போன கிளாஸ்ல ஒரு சிமுலேஷன்லாம் பார்த்தோம். நீங்க வீட்டில் போய் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளேம், சுடர், கலர் கலரா சுடர் அந்த சிமுலேஷன் பார்த்துருப்போம் அப்படிதானே? ஒரு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட சேர்க்கும் போது அந்த ஃப்ளேம் சுடர் எப்படி கலர் மாறுனுச்சு, ஏன் மாறுனுச்சு, ஃப்ளேம்னா என்ன, அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு டாபிக் பார்த்தோம். என்ன அப்படின்னா, கேண்டிலோட ஃப்ளேம்ல அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம மெழுகுவர்த்தி சுடர ஏத்துறோம். அதுல 3 பாகங்கள் இருந்துச்சு. அதாவது பார்த்தோம், ஒரு இடத்துல ரொம்ப ஹாட்டா இருக்கும், ஒரு இடத்துல ஹாட்டே இருக்காது. அது ஞாபகம் இருக்கு, அந்த பகுதியெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போன கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா, ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். சுடரோட வெளிப்புற பகுதி, சுடரோட நடுப்பகுதி, சுடரோட உட்புற பகுதி அப்படின்னு பார்த்தோம். ஓகே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த டாபிக் எரிதல், கம்பஸ்டன். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ ஒன் செகண்ட் ஷேர் பண்றேன். ஓகே, வீடியோ தெரியும். சப்போஸ் தெரியலனா நீங்க இது பண்ணிடலாம், சேட் பண்ணிடலாம். கம்பஸ்டன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, எரிதல். ஸோ கம்பஸ்டன் என்ன? இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், வேதி வினை. ம், ஓகே. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு 3 விஷயம். ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படிங்கக்கூடிய ஆக்சிஜன், ஹீட், ஃபியூல். சரியா? இது ஆக்சிஜன், வெப்பம், அப்புறம் எரிபொருள். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு ரெண்டெண்ணா இருக்கு. ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா, இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் இருக்காரு. அவர் எலக்ட்ரானை இழந்தா, ஏ லூசஸ் எலக்ட்ரான், அப்போ ஏ ஆக்சிடைஸ்ட் ஆயிடுச்சு. பி எலக்ட்ரானை வாங்கினுச்சு, எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னா கெயின் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ ரெடியூஸ்டு, பி இஸ் ரெடியூஸ்டு. ஸோ ஆக்சிடைஸ் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், இந்த வார்த்தை நீ வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தமிழ்ல நான் சொல்றேன், இல்லை இங்கிலீஷ்ல தெரிஞ்சாலும் தமிழ் நான் அப்புறம் நமக்கு புக்கில் உள்ளது சொல்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல், ஆக்சிஜன், ஹீட் சேர்ந்து இருக்கு. சேர்ந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு, எக்ஸாஸ்ட் அப்படிங்கறது போட்டிருப்பாங்க. ஓகே. இந்த லைன் ரொம்ப பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பஸ்டர் ரியாக்ஷன் என்னன்னா, ஒரு ஃபியூவல் O2 அப்படின்னு ஆக்சிஜன் சேரும் போது H2O பிளஸ் CO2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் ஆஃப் ஃபியூவல் வித் ஆக்சிஜன் அண்ட் ப்ரொடியூசிங் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆர் அண்ட் ஆர் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட மீனிங் என்ன? ஒரு ஃபியூவல், ஏதோ ஒரு எரிபொருள் ஆக்சிஜனோட சேருது. ஆக்சிஜனோட சேர்ந்தோடனே நமக்கு நீர் H2Oவும் CO2வும் கிடைக்கும், கார்பன் கார்பன் டை ஆக்சைடு. அப்படிதானே? அப்போ அந்த ஃபியூவல் ஆக்சிஜன் கூட ப்ரொடியூஸ் ரியாக்ட் ஆகும்போது எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஏன்னா ஹீட்டும் ஒரு எனர்ஜி தான், நம்ம சொல்லியிருக்கோம். லைட் கிடைக்கலாம், லைட்டும் ஒரு எனர்ஜி தான். ஸோ ஹீட்டும் லைட்டும் கிடைக்கலாம், இல்லை ஹீட் ஆர் லைட் கிடைக்கலாம். சரியா? இந்த பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கம்பஸ்டன் ரியாக்ஷன். இப்போ ஹைட்ரோ கார்பன் அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறாங்க. CH அண்ட் O2, ஆக்சிஜன் ரெண்டனா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு CO2 கிடைக்கி. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர். அப்புறம் வாட்டர், அதனால வாட்டர்லேயே அதை எழுதியிருப்பாங்க H2O அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிஜன் இல்லை, இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா பாருங்க ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ என்ன தெரிஞ்சதுன்னு தெரியுதா? நான் ஒரு நிமிஷம் காமிக்கேன். இந்த இதை பார்த்துக்கோங்க. அதான் கம்பஸ்டன் நம்ம பண்றோம். கம்பஸ்டன்னா எரியுதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ கம்பஸ்டன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் என்ன அர்த்தம்? அந்த CH-ம் O2 சேருது, O2 சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. ஓகே. ஸோ இக்னிஷன் டெம்பரேச்சர் அடுத்து. இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னா, ஒரு மினிமமான டெம்பரேச்சர் டு கேச்சஸ் ஃபயர். தீ பிடிக்கணும் அப்படின்னா ஒரு மினிமமான குறைந்தபட்ச வெப்பநிலை தேவை. அதுதான் இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. சரியா?
இது வந்து ஃபயர். அதாவது நமக்கு தீ பிடிக்கணும்னா ஒரு மினிமமான வெப்பநிலை தேவை. அததான் சொல்றாங்க. சரியா? அதான் இக்னிஷன் டெம்பரேச்சர். இது பெட்ரோல், ஆல்கஹால், எல்பிஜி, சிஎன்ஜி எக்ஸெட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமான டெம்பரேச்சர் தேவை. எல்லாமே ஒரே மாதிரி டெம்பரேச்சர்ல ஹீட் ஆகாது, எரியாது. மினிமம் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ளேம். இது வந்து இது சூடர். இதுல ஜோன்லாம் நம்ம பார்த்தோம். அவுட்டர் ஜோனு, இன்னர் ஜோன் அப்படிலாம் பார்த்தோம். பாருங்க. இந்த வேக்ஸ் கரோசின்லாம் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா அது ஆவியாகி போகும் அப்படின்னு சொல்லணும். ஒரு பொருள் தீ பிடிக்கும் போது ஆவியாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாதிரி கேண்டில் ஃப்ளேம்ல இது நம்ம பார்த்தோமா, அவுட்டர் மோஸ்ட் ஜோன் வெளிப்புற பகுதி, மிடில் ஜோன் நடுப்புற பகுதி, அப்புறம் உள்புற பகுதி இன்னர் மோஸ்ட் ஜோன். இதுல எந்த இடம் ஹாட்டா இருக்கும், எந்த இடம் இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல இந்த நோட்ஸ் தான் எழுதி போட்டேன். ஸோ இது வந்து அவுட்டர் ஜோனு, இது மிடில் ஜோனு, இது இன்னர் ஜோனு. அப்புறம் நம்ம கலோரிஃபிக் வேலையை பார்த்தோம். அடுத்ததான் கலோரிஃபிக் வேலைன்னா என்னன்னா ஹீட் ப்ரொடியூஸ்டு ஆன் பர்னிங், தட் இஸ் கம்ப்ளீட் கம்பஷன், முழுவதுமாக எரியுது. 1 kg ஆஃப் ஃபியூல் எடுக்கிறோம். ஃபியூல் ஏதோ ஒரு எரிபொருள் எடுக்கிறோம், 1 kg இருக்கு, அதை வந்து நம்ம முழுவதுமாக எரிக்கிறோம். அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் கலோரிஃபிக் வேல்யூ. ஓகே. தமிழ்ல கலோரிஃபிக் வேல்யூ தான் போட்டிருந்தாங்க. ஓகே. ஞாபகம் இருக்குல்ல? இ- இப்ப பாருங்க. ஸோ கலோரிஃபிக் வேல்யூ ஒரு ஃபியூல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்னா கிலோ ஜூல். இதுதான் இது யூனிட். சரிங்களா? எல்லா எரிபொருளுக்கும் நம்ம அப்படி கலோரிஃபிக் வேல்யூ பார்க்குறோம். ஸோ கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் அப்படிங்கிறது போடணும். ஓகே. இதுதான் யூனிட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பஸ்டன்ஸ். நம்ம கம்பஸ்டன் பார்த்தோம். இப்போ அதுல டைப்ஸ் இருக்கு. 3 டைப். ரேபிட் கம்பஸ்டன், ஸ்பான்டனியஸ் கம்பஸ்டன், எக்ஸ்ப்ளோஷன். ரேபிட் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா நடக்கும். சரியா? கம்பஸ்டன் பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்பான்டனியஸ் அப்படின்னா அது ஓனா உடனே அப்படி நடக்குது. கம்பஸ்டன் இஸ் ஆன் இட்ஸ் ஓன். சரியா? எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா கம்பஸ்டன் காசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட். இதெல்லாம் கிடைச்சதுன்னா அது எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்குது, ரொம்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட் கம்பஸ்டன்ல நம்ம வந்து மேட்ச் ஸ்டிக் நியர் ஸ்டவ் அப்படின்னு போட்டுப்பாங்க. நீங்க ஸ்டவ் பக்கத்துல மேட்ச் நீங்க பண்ணக்கூடாது. நான் அம்மா பண்ற பார்த்துருப்பீங்க. இப்போ பக்கத்துல போனோன்னே டக்குன்னு பத்திக்கிறோம். பாத்தீங்களா? கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டவ் பக்கம் அந்த பாத்திரம் ஸ்டவ் பிக்சரை பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை நம்ம பக்கத்தில் போகணும், டக்குன்னு அது பற்றிக்கிறோம். ஸோ இது வந்து கம்பஸ்டன்ல ரேபிட் கம்பஸ்டன். கம்பஸ்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்பான்டேனியஸ் கம்பஸ்டன் அது வந்து ஓனா நடக்கும். கோல் டஸ்ட் இன் கோல் மைன்ஸ். அந்த இடத்துல நிலக்கரியுமா சுரங்கத்துல நிலக்கெல்லாம் தோண்டுதாங்கல்ல, அந்த இடத்துல கம்பஸ்டன் இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன், ஃபயர் கிராக்கர்ஸ், வெடி போடுறோம்ல அந்த இடத்துல நடக்கும். ஓகே. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ரேபிட் கம்பஸ்டன். நீங்க பாத்தீங்களா இப்ப ரேபிட் கம்பஸ்டன் இது ஸ்டவ்ல. அடுத்து ஸ்பான்டேனியஸ் கம்பஸ்டன். இது என்ன சார் அப்படின்னீங்கன்னா பாஸ்பரஸ். சப்போஸ் இந்த நீங்க பாஸ்பரஸ் பத்தி கேள்விப்படுவீங்க. இந்த பாஸ்பரஸ் வெளியே வெளியில வச்சுக்கிட்டா என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா இதாயிரும், எரிஞ்சிரும். அது எப்பவுமே கூலிங்கான பிளேஸ் தான் வைக்கணும்பாங்க. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகே. எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கிறது எல்லாமே ஏதாவது வெடிச்சுதான், கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுதான் இப்படி வரும். இப்போ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஃபியூல்ஸ். ஒரு நல்ல ஃபியூலுக்கு, நல்ல எரிபொருளுக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஹை கலோரிஃபிக் வேல்யூ இருக்கணும். அதிகமான கலோரிஃபிக் வேல்யூ இருக்கணும். மாடரேட்டான இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கணும். ரொம்ப குறைஞ்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. டக்குன்னு பத்திடக்கூடாது, ரொம்ப நேரம் ஆனாலும் பத்தாம இருக்கக்கூடாது. ஒரு மாடரேட்டன், ஒரு மிடில் லெவல்ல இருக்கணும். லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அது இருக்கணும். ஈரப்பதம் நம்ம சொல்றோம்ல. அப்புறம் லோ ஆஷ் கண்டென்ட், அதாவது நமக்கு வந்து இந்த சாம்பல்லாம் வரும், அது ரொம்ப கம்மியா இருக்கும். மாடரேட் வெலாசிட்டி ஆஃப் கம்பஸ்டன். எந்த அளவுக்கு அந்த நம்ம பார்க்குறோம் ஸ்பான்டனியஸ் எமிஷன், எக்ஸ்ப்ளோஷன், இதுல வந்து உடனே பத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மாடரேட்டா பண்ணும். ரேபிட்டாலாம் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் ப்ரொடியூஸ் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். அதாவது எரிஞ்சா எரிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து அதில் சில விதமான வாயுக்கள்லாம் வரும். அப்போ அது வந்து நம்ம உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடாது. லோ காஸ்டா இருக்கணும், ரொம்ப ஹை காஸ்டா இருக்கக்கூடாது. ஈஸி ஸ்டோரேஜ் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதை நம்ம ஈஸியா ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் வெளியில எல்லாமே இது பண்றதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கேண்டில் ஆன் டாப் ஃபார் ஈஸி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஸ்டோர் அனிமல்ஸ் ஆஃப்டர் எ டே ஆஃப் ஃபன்.
இதை பாருங்க இந்த பிக்சர். இப்போ நம்ம அடுத்து ஸ்லோ கம்பஸ்டன் நம்ம பார்க்குறோம். இது என்ன தெரிஞ்சு போச்சா? இது வந்து ஸ்லோ கம்பஸ்டன் நம்ம வீட்லலாம் வைப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி பிரதேசத்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன இது மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த ஹீட்டை வச்சு அவங்க ரூம் வந்து ஹீட்டா வைக்கிறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்லோ கம்பஸ்டன் என்ன பண்ணும்னா லோ டெம்பரேச்சர்ல அந்த நடக்கும். சரியா? ஸோ ரெஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ நம்ம சுவாசிக்கோம்ல அது வந்து ஸ்லோ கம்பஸ்டனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே. இதான் நம்ம லாஸ்டா நம்ம புக்ல படிப்போம். ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை பார்த்தோன்னே எங்கேயா பார்த்தோமா ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல கூட இருக்கும். ஸ்கூல்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ரூல் உண்டு. ஸ்கூல்ல இருக்கணும். அப்புறம் பெரிய பெரிய டியூஷன் சென்டர்ல வைக்கணும். அதுக்கப்புறம் தேட்டர்ல வைப்பாங்க. மேக்ஸிமம் நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு ஒரு பகுதி எரியுதுன்னா அதுல உள்ள அந்த நோரா மாதிரி வரும் வரும். அதெல்லாம் வச்சு அணைப்பாங்க. ஓகே. அதுல நிறைய டைப் டைப் இருக்கு. பாருங்க. இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். எதாவது எரிதலை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ கம்பஸ்டனை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு சிமுலேஷன் இருக்கு. அந்த சிமுலேஷன்ல உங்களுக்கு வந்து ஆஹ், இது அந்த அது இதுல உண்டான ஒரு வேதி வினையை பத்தி இதுல படிக்கலாம். ஓகே. ஸோ தமிழ் அதை சொல்றேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இரும்பு எரியுது, உருகுது. சரியா? நிலக்கரி எரியுது. அப்புறம் மெழுகுவர்த்தியோடைய சுடர் ஆகியவற்றில் பொதுவானவை எவை என்று சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இதுல இந்த மூணுமே எது பொதுவானது? இரும்பு உருகுது, நிலக்கரி எரியுது, மெழுகுவர்த்தி சுடர் எல்லாமே பாத்தீங்கன்னா இரும்பு எப்படி உருகும்? அது எரியும் போது தான் உருகுது. அப்படிதானே? அப்ப இதுல எல்லாத்தையுமே எரிதல் அப்படிங்கிறது காமனா இருக்கு. அப்ப எரிதல்னா என்ன? ஒரு எரிபொருள் ஆக்சிஜனேட் நம்ம ஆக்சிடைஸ் ஏஜென்ட் அப்படி பார்த்தோம்னா ஆக்சிஜனேற்ற காரணியின் முன்னிலையில் நிகழும் வேதிவினை. இதனால நம்மளுக்கு வெப்பம், ஆற்றல், ஒளி அதெல்லாம் நமக்கு வந்து வெளிப்படலாம். சரியா? அப்ப எரிதல் அப்படிங்கிறது ஒரு வேதிவினை. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சரியா? எரிதல் மனிதர்களால் வேண்டுமென்றே பயன்படுத்தப்பட்ட முதல் ரசாயன வினையில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழ் புக்ல. அதுனா வேண்டுமென்றே பயன்படுத்தப்பட்ட முதல் ரசாயன வினைகள் அப்படின்னா நமக்கு நெருப்பு தேவையில்ல. அப்படிதானே? ஸோ நெருப்பை நம்ம கண்டுபிடிச்சதுதான் ரொம்ப 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 பெரிய விஷயம். மனிதனுடைய இந்த கலாச்சாரத்தை அதாவது நம்ம நாகரிகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டுபிடிப்பு ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. இப்ப நம்ம லேட்டரா கண்டுபிடிக்க சொல்லல, ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். ரெண்டு தான். ஒண்ணு வந்து நெருப்பு தான். ஃபர்ஸ்ட் நெருப்பு தான். அப்புறம் ரெண்டாவது இந்த சக்கரம் கண்டுபிடிச்சத சொல்லுவாங்க. ஸோ சக்கரம் கண்டுபிடிச்ச அது நீங்க சோசியல படிச்சிருப்பீங்க. சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் நடந்துச்சு. முக்கியமா நெருப்பு தான். இந்த நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அவிக்கிறது இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு பெருசு வந்துட்டோம். ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆம், நெருப்பு இப்ப கூட நீங்க பார்க்கலாம். ஏதாவது ரெண்டு பொருட்கள் ரெண்டு கல் எல்லாம் ரொம்ப டக்குன்னு உரச நினைச்சா ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்திருப்பீங்க. ஆரம்பத்துல இந்த நமக்கு வந்து அப்படிதான் அந்த ஆதி மனிதர்கள் வந்து அப்படி கல் ரெண்டும் உரசும் போது சிக்கி முக்கிய கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சிக்கிமுக்கி கற்கள் உரசும் போது தீ உண்டாகுது. அப்போ தீ உண்டாகும் போது அப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது அதுல ஆஹ், அதை பார்த்து விலங்குகள்லாம் பயந்துச்சு. விலங்குகள்லாம் பயந்தோடனே அப்பா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சு அந்த ஏன்னா நைட்டு வந்து விலங்குகளோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா விலங்குகள் வந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நெருப்புக்கு பயப்படும். அப்படிதானே நீங்க பார்க்கலாம். அதனாலதான் யானை ஊருக்கு வந்துட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டா அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு அதை காமிப்பாங்க. அது பயந்து ஓடும். நெருப்புக்கு பயப்படும். ஸோ அப்படி வச்சாங்க. அப்புறம் திடீர்னு இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது சின்ன துண்டு எப்படிதான் கதையா சொல்றாங்க. ஸோ சின்ன துண்டு போய் அதுல போய் அந்த நெருப்புல போய் விழுந்தது. அதை எடுத்து சாப்பிடுறாங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாதாரண சாப்பிட்றத விட இந்த நெருப்புல விழுந்தது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் அதை சுட்டு சாப்பிடுறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் அப்போ நெருப்பு இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உணவை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்தில் பச்சை உணவா சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சமைக்கிற உணவா நம்ம பண்ணோம். அப்படிதான் நான் எல்லாமே உணவை வந்து சமைச்சு சாப்பிட்டோம். சமைக்கும் போது அப்புறம் மிந்தியெல்லாம் அரிசியெல்லாம் நம்ம டேரக்டா சாப்பிட முடியும். இப்போ நம்ம அரிசியை சாப்பிட முடியுமா டேரக்டா? எவ்வளோ சாப்பிட முடியும்? ஸோ அது வந்து பொங்கி நம்ம வந்து அவிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவா மாக்கி இந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த நெருப்பை பத்தி ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு படத்துல வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அஹ், இந்த மாதிரி ஒரு ரொம்ப பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. வாழ்க்கையில வெற்றி தான் முக்கியம். ரொம்ப டைம்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது, பரபரப்பா வச்சுட்டு இருப்பாரு. திரும்பி பாத்தீங்கன்னா அவர் போற ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல விழுந்துரும். கடல்ல விழுந்த உடனே கடல்ல அவரு கூட அவர் வந்து ஒரு இதுதான் வச்சிருப்பாரு. அதாவது நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் மாதிரி அதெல்லாம் வேலை பார்ப்பாரு. அந்த ஃப்ளைட்லேயே 3 பேர் தான் ஏறிப்பாங்க. பிரைவேட் ஜெட்டு. சரிங்களா? அவன் மற்றவங்களாம் என்ன ஆனாங்கன்னு இருக்கிறது இருக்கு. அப்போ இந்த பொருள்லாம் போயிடும். அப்புறம் இவர் இந்த கடல்ல விழுந்துருவாரு. கடல்ல விழுந்தோடனே பக்கத்துல ஒரு தீவுல போய் கரை சேருவாரு. தீவுல வந்து தீவுனா இப்படி ஆட்களை வந்து போற இடம்லாம் கிடையாது. யாருமே வர மாட்டாங்க அப்படிதானே. கப்பல்லாம் அடிக்கடி வராது, ஃப்ளைட்லாம் வராது. அப்படி ஒரு தீவுல இருக்காரு. பல வருஷங்களா அங்க இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி தான் அந்த படத்துல வந்து அந்த கதையை ஓட்டமா போவோம். எப்படி ஒரு தீவுல ஒரு மனிதன் வாழ்ந்தான், ஒரு காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம், அதோடைய அப்பட்டமா அது காமிச்சிருப்பாங்க. அப்ப அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இதே மாதிரி தான் அவர் வந்து நெருப்பு உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா எந்த மேக்ஸிஸ்டிக்குமே கிடையாது, லைட்டர் கிடையாது, எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா கடல் விழுந்து எல்லாமே போயிட்டு எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஒரு மரத்தை ஒரு அது நீங்க நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் பார்க்கலாம். சின்ன ஒரு மரக்கட்டை மாதிரி இது பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இன்னொரு மரக்க குச்சியெல்லாம் வந்து ரொம்ப உரசு அவர் கையில ரத்தம்லாம் வரும். ரத்தம் கையெல்லாம் கட்டெல்லாம் போடுற அளவுக்கு இதாயிரும். அந்த அளவுக்கு காயம் போட்டுரும். ஆனாலும் வேற வழியில நெருப்பை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தடவை நெருப்பை உண்டாக்கணும். அது ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஏன்னா நமக்கு அப்படித்தானே ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்போம், கஷ்டம் வருது. ஒரு ஸ்டெப்ல நமக்கு வெற்றி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அதெல்லாம் ஈஸியா இருக்கும். சைக்கிள் ஓட்டுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் விழுந்து விழுந்து ஓட்டும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா சைக்கிள் ஓட்டுறோம். அதே மாதிரி தான் அவரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த நெருப்பை உண்டாக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அவரு அவ்வளோ சந்தோஷப்படுவார். நான் நெருப்பை கிரியேட் பண்ணிட்டேன், ஃபயரை கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிப்பார். ஸோ அப்ப அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அப்போ அந்த நெருப்பை உருவாக்கின பிறகு அதுக்கப்புறம் அதனால அவர் உணவை சமைச்சு சாப்பிடுறது, அப்புறம் அலர்ட் கொடுக்கறது. ஏன்னா நெருப்பு ஒரு தீவுல இருந்து பத்தி புகையா மேட்டு போயிட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடு போற ஃப்ளைட்டோ இல்லைன்னா அந்த சைடு போற ஒரு கப்பலோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே அந்த இடத்துல யாரோ இருக்காங்க, இல்ல ஏதோ நெருப்பு இருக்குன்னா கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கும். கவனத்துக்கு திருப்போங்க. அப்ப அங்க ஆளு கையை காமிச்சாங்கன்னா ஓகே காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிரும்ல. அதுக்கான அதெல்லாம் பண்ணி பார்ப்பாரு. பட் அப்பவும் அவர் வந்து இதாக மாட்டாரு. கப்பல்லாம் வராது. பல வருஷம் கழிச்சு தான் இவரே ஓனா சின்ன ஒரு படகு மாதிரி செஞ்சு கப்பல் கடலோடைய நடு பகுதி வரைக்கும் போயிடுவாரு. அப்போ ஒரு பெரிய கப்பல் வரும். அதனால அந்த தீவை விட்டு ரொம்ப தள்ளி வந்துருவாரு. ரொம்ப தள்ளி வந்த பிறகுதான் அந்த அவருக்கு வந்து பெரிய கப்பல் அங்க போயிட்டு இருக்கும், கடல்ல போயிட்டு இருக்கோம். ஒரு கப்பல் பார்த்து இவரை வந்து இது பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி கதை வரும். அந்த கதையில லாஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து வீட்டுக்குலாம் வந்துருவாரு, சொந்தக்காரங்களாம் பார்ப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அப்ப பார்க்கும்போது அவர் வீட்டுல அந்த லைட்டர் இருக்கும். அந்த லைட்டரை பார்த்து இப்படி கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஏளன சிரிப்பு பண்ணுவார் அந்த படத்துல. அது என்ன என்ன மீனிங்? அவர் பின்னாடி டயலாக் வராது. நம்மளாம் யோசிக்கணும் அந்த இடத்துல, ஓகே என்ன என்ன சொல்ல வராது. இந்த நெருப்பை ஒரு காலத்துல இவர் உருவாக்குனா இப்பவும் அவருக்கு உருவாக்க தெரியும். ஏன்னா இப்பதான் அவருக்கு தெரியுமே அவர் என்ன அந்த ஆதிகால மனிதன் மாதிரி தானே வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே அந்த இயர்ஸ்லாம் போடுவாங்க. அவ்வளவு வருஷம் அங்க இருந்து அதுக்கப்புறம் அதனால நெருப்பு உண்டாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த நெருப்பு ஒரு லைட்டரா இருக்கே அப்படிங்கறத ஒரு இது அதுதான் டெக்னாலஜியாவும் நினைக்கிறாரு. இந்த நெருப்பை நம்ம உருவாக்கலாமே, நம்மளால உருவாக்க முடியுமே அப்படிங்கிற ஒரு பெருமிதம். ஸோ அந்த நெருப்போட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு சின்ன சீன் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இந்த டாபிக்கை படிக்கும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. படம் படிச்சது எல்லாமே. ஓகே, ரைட். ஸோ இந்த எரிதல் அப்படிங்கிறது ஒரு வேதி வினை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ரசாயன வினை, நம்ம மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ரசாயன வினை அப்படின்னு சொன்னோம். ஆக்சிஜனோட வினைபுரியக்கூடிய எந்த நிகழும் ஆக்சிஜனேற்ற வினை என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜனோட ஹைட்ரோ கார்பன் இருப்பதில் பொதுவாக கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அதனால அவங்க அந்த ஈக்குவேஷன்ஸை போட்டிருப்பாங்க. CH4 2O2
CO2 பிளஸ் 2H2O பிளஸ் வெப்ப ஆற்றல். இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு உண்டான ஒரு சம்மேஷனை பார்ப்போம். சரியா? இது என்ன? CH4னா ஹைட்ரோ கார்பன். O2 ஆச்சு, அது ரெண்டோ மூணோ அது இருக்கலாம், அது நம்பர்ஸ். சரியா? அது வந்து சம் ஒருத்தருக்காண்டி பண்ணியிருப்பாங்க. இது இது பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டைனா டூ, டை ஆக்சைடு, வாட்டர் நீர், அதுக்கப்புறம் வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அனைத்து எரிதல் வினையின் போதும் வெப்பம் வெளியிடப்பதால் இது வெப்ப உமிழ் வினை. இந்த பாயிண்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெப்ப உமிழ் வினை. அப்ப வெப்ப உமிழ் வினைனா என்ன? இங்கிலீஷ்லயும் அதை சொல்லியிருப்பாங்க. ஆல் கம்பஸ்டன் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக். இந்த பாயிண்ட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெப்ப உமிழ் வினை. அப்ப எல்லா எரிதலும் வெப்ப உமிழ் வினை. ஒண்ணுல கேட்கலாமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலாம். அப்படிதானே? கம்பஸ்டன் வந்து இஸ் இட் ட்ரூ எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக்? எண்டோதெர்மிக்னா வெப்ப கொள்வினை, அதையும் நீங்க படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் இந்த டாபிக்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை ஒரு தடவை நம்ம சிமுலேஷன்ல பார்த்தலாம். நான் ஷேர் பண்றேன், ஒன் செகண்ட். இதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ், அப்புறம் லெஃப்ட் ஓவர் அப்படின்னு அர்த்தம். ரியாக்டன்னா எதெல்லாம் வினை புரியுது, ப்ராடக்ட்ஸ்னா எது கிடைக்கு, லெஃப்ட் ஓவர்னா எதெல்லாம் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ நம்ம சாண்ட்விட்ஜில் வந்து சாண்ட்விட்சை நம்ம மேபி சில பேர் சாப்பிட்டுக்கலாம், சில பேர் சாப்பிட்டுக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பிரெட் இருக்கும். பிரெட்டுக்கு நடுவில் வச்சிருப்பாங்க. அது பேர் என்ன எனக்கு தெரியாது. சாண்ட்விட்ச்லாம் நம்ம கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. அதுதானே? மேபி சிட்டி சைடு போனா சாப்பிடலாம். சென்னைக்கு எங்கெல்லாம் போய் சாப்பிடலாம், இல்லை திருநெல்வேலிக்கு தெங்காசி இந்த மாதிரி பெரிய பெரிய இதில் போய் சாப்பிடலாம். ஓகே. ஸோ மாலிகுல்ஸ் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கலாம். இதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கணும். இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு தெரியும். நம்ம அது ஒரு லேசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பஸ்ட் மீத்தேன் போட்டிருப்பாங்க, அந்த மீத்தேன் போகலாம். இப்போ வாட்டர்னா H2O மேல போட்டிருக்காங்க பாருங்க. 2H2 பிளஸ் 1O2 2H2O. என்ன அர்த்தம்? இந்த ஹைட்ரஜனை ரெண்டா எடுக்கிறீங்க. அப்போ ஒன்னு எடுக்கிறீங்களா, இன்னொன்னு எடுங்க. எப்படி எடுக்கணும்? பாயிண்ட் பாயிண்டா தெரியுது பாருங்க. ரெண்டு ஹைட்ரஜன் வைங்க. O2 ஒரு O2 எடுக்கணும். அப்ப நீங்க வந்து இது வந்து பிஃபோர் ரியாக்ஷன் ஒன்னே ஒன்று இருக்கு, அதாவது இந்த H2 மட்டும் இருக்கு. ஆஃப்டர் ரியாக்ஷன் பாருங்க, லெஃப்ட் ஓவர்ல இருக்கும். ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கல, நல்லா அதனால ஜீரோ போட்டுருப்பாங்க. ஏன்னா அது சேரவே இல்லை, யாருமே சேரவே இல்லை, எந்தவித வினையும் புரியல. அதனால H2 தான் இருக்கும். அடுத்தானே ஆக்சிஜன் நம்ம இன்னும் சேரல, அதனால ஆக்சிஜன் நம்ம ஜீரோ தான். அப்போ H2 மட்டும் இருக்கு, அதனால லெஃப்ட் ஓவர் போட்டிருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஆக்சிஜன் சேர்க்கிறேன், இப்படி சேர்க்கிறேன். சேர்த்த உடனே ஒரு ஆக்சிஜன் அப்படின்னா ஒன் O2. அப்போ அதனால H2Oல 2H2O கிடைக்கும். ரைட்டா? அப்ப இதெல்லாம் ப்ராடக்டா கிடைக்கும். லெஃப்ட் ஓவர்ல ஒருத்தருமே இல்லை பாருங்க. அப்போ இந்த பிஃபோர் ரியாக்ஷன்ல நீங்க H2 அப்படிங்கறது ரெண்டெண்ணா இருக்கு. H2 அப்படிங்கிறது ரெண்டெண்ணா இருக்கு. ஆனா பொதுவா நம்ம ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா நாலு ஹைட்ரஜன். ஏன்னா 2 into 2 அப்படி மல்டிபிள் பண்ணணும். 2 into 2 4. 4 ஒயிட் கலர் பால் இருக்கான்னு பாருங்க. முன்னாடியும் பாருங்க, பின்னாடியும் பாருங்க. முன்னாடியும் 4 ஒயிட் கலர் பால் இருக்கும் பாருங்க. செக் பண்ணிக்கலாம். இருக்கா? வெரி குட். 1O2 ஆக்சிஜன் ரெண்டெண்ணா இருக்கு. இங்க ஆரஞ்சு கலர் பால்ல கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆக்சிஜன். ரியாக்ட் ஆன பிறகு வினை புரிந்த பிறகு பாத்தீங்கன்னா 2H2O. அப்போ ஹைட்ரஜன் நாலுன்னா வந்துட்டு ஓக்கு வந்து ரெண்டே ரெண்டு, ஏன்னா முன்னாடி இருக்க ரெண்டு, இது ஆக்சிஜன் வரும். ரெண்டு ஆரஞ்சு கலர் இருக்கா? இருக்கு. வெரி குட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. இப்போ நம்ம கம்பஸ்ட் மீத்தேன் போக போறோம். இந்த ரியாக்ஷனை நம்ம புக்ல உள்ள ரியாக்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? 1CH4 2O2 gives 1CO2 plus 2H2O. இதான் ரியாக்ஷன். இப்போ நான் ஒரே ஒரு CH4 ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். CH4, சினா கார்பன், அதை சுத்தி நான்கு ஹைட்ரஜன் இருக்கும். இருக்கா? ஒயிட் கலர் பால். கார்பனுக்கு வந்து ப்ரௌன் கலர் பால் அந்த சிமெண்ட் கலர்ல இருக்கும். ப்ரௌன் இல்ல, சாரி, சிமெண்ட் கலர்ல இருக்கும். இருக்கு. 2O2 எடுத்துட்டோமா? இப்போ இது வந்து ரியாக்ஷன்லயும் பாத்துக்கோங்க, லெஃப்ட் ஓவர்லயும் பாத்துக்கோங்க. லெஃப்ட் ஓவர்ல அப்படியே தான் இருக்கு. ஒரே ஒரு
O2 எடுக்கிறோம்னா உங்களுக்கு ரியாக்ஷன் ஆகல பாருங்க. எல்லாமே லெஃப்ட் தான் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு O2 எடுத்தீங்கன்னா ஆகல. இதை தான் நீங்க கவனிக்கீங்க. ஏன் நம்பர் போடுறாங்க? நீங்க பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க எப்படி இந்த நம்பர்லாம் போடுறாங்க. அப்பெல்லாம் அது சமன் செய்யற இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. பட் இங்க நீங்க பார்க்கலாம், ஒரே ஒரு O2 எடுத்தா டேரக்டா அது வந்து சேராம லெஃப்ட் ஓர்ல நமக்கு வந்து என்னது அந்த மீதம் இருக்க மாதிரி போய் சேர்ந்துருது. அப்ப நான் ரெண்டு O2 எடுக்கிறேன். இப்பதான் கனெக்ட் ஆகுது வரும். கரெக்டா? அப்போ 1CO2 கிடைக்கணும். நம்மளோட புக்ல ரியாக்ஷன் அப்படிதானே, 1CO2. எஸ், கரெக்ட். நீங்க பார்க்கலாம், 1CO2 ஒரு சிமெண்ட் கலர் பால், அதை சுத்தி ரெண்டு ஆரஞ்சு கலர் பால். அப்போ CO2 ஆக்சிஜன் ரெண்டு, கார்பன் ஒன்னு. 2H2O கிடைக்கும். கிடைக்கா பாருங்க. 2H2O. H2Oனா ஒரு ஆரஞ்சு கலர் பால், அதை சுத்தி ரெண்டு ஹைட்ரஜன் பால், அதனால ஒயிட் கலர் பால் போட்டுருவாங்க. எஸ், அதுவும் கிடைக்கும். லெஃப்ட் ஓர்ல எதுவும் இருக்கா? இல்ல பாருங்க. CH4 இல்ல, O2 இல்ல. இதுல வந்து நமக்கு வந்து ஹீட், வெப்பாற்றல், இதுல வந்து ரியாக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்பாற்றலை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க, எனர்ஜியை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க. அதனால இது அப்போல். ஸோ இந்த சிமுலேஷன் புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியா இருக்கா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? நமக்கு வந்து கம்பஷன் ரியாக்ஷன் நம்ம இதுல பார்த்தோம். பிஃபோர் ரியாக்ஷன் எப்படி இருந்தது, ஆஃப்டர் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, CH4 எப்படி இருக்குது நம்ம போட்டோம். O2 எப்படி இருந்தா, ஒரே ஒரு O2 போட்டேன் வரல, ஆனா ரெண்டு O2 போட்டேன். ப்ராடக்ட்ல வந்தது CO2 H2O எல்லாம் வந்தது பாருங்க. கிளியரா வந்து பாத்தீங்களா? இப்போ கம்பஷன் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சா உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? ரைட். கம்பஸ்டன் வந்து எக்ஸோதெர்மிக். இது வந்து இந்த மையினால சரியா தெரியாம வந்து, பட் நான் சொன்னேன் எக்ஸோதெர்மிக். அது மை ரொம்ப எக்ஸோதெர்மிக். சரியா? நான் அழிச்சு திருப்பி எழுதிட்டேன். இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம் பாத்தீங்கன்னா, இக்னிஷன் டெம்பரேச்சர். நம்ம அதை இங்கிலீஷ்ல பார்த்தோம், தமிழ்ல பார்க்கணும். எரி வெப்பநிலை அப்படின்னு சொல்ற டாபிக் உள்ள போறோம். எரி அந்த குறைந்தபட்ச வெப்பநிலையை தாண்டின உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அது மத்தாப்புல எல்லா பொருளுக்கும். சரியா? அப்ப இப்ப முடிஞ்ச குறைந்தபட்ச வெப்பநிலை, அந்த அந்த கீவேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டாபிக்கை ஞாபகம் வச்சுக்க கூடாது. டாபிக்கை ஞாபகம் வைக்க ரெண்டாவது பட்சம். கீவேர்டு தெரிஞ்சுன்னா அந்த டாபிக்கை ஞாபகம் வந்துடும். ஓகே. சோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மிக குறைந்த வெப்பநிலையை கொண்ட பொருட்கள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை. அதுதானே? இப்போ உதாரணத்துக்கு ஏன்னு ஒரு பொருள், பின்னு ஒரு பொருள். இதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான அதிக எரி வெப்பநிலை வேல்யூ இருக்கு. இக்னிஷன் டெம்பரேச்சர் இதுக்கு அதிகம், இதுக்கு வந்து குறைந்த எரி வெப்பநிலை. இக்னிஷன் டெம்பரேச்சர் உடைய வேல்யூ கம்மி, லெஸ். எது சீக்கிரமா தீ பிடிக்கும்? இது புக்ல இருக்காது, நீங்க யோசிச்சு இப்படி சொல்லியிருக்கேன். எது சீக்கிரமா தீ பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. சேட் பண்ணலாம், நீங்க சொல்லலாம், பார்த்துட்டு சொல்லலாம். சார் இந்த ரெண்டுல ஒரு ஒரு நீங்க ஏதாவது ஒரு தீக்குச்சி இல்லைன்னா அது ஏதோ ஒன்று நினைச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ரெண்டுத்துக்குமே இக்னிஷன் டெம்பரேச்சர் வேற வேற, ஒன்னு அதிகமா இருக்கு, ஒன்னு கம்மியா இருக்கு. எது ஃபர்ஸ்ட் எரியும்? எது ஃபர்ஸ்ட் எரியும்? செட் பண்ணலாமே, பண்ணுங்க. ஏவா, பியா? எது? ஏ எரியுமா அல்லது பியா? ஏ எரியுமா? ஏ எரியாது. பி தான் உடனடியா எரியும். ஏன்? ஏன் அப்படின்னா பிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த எரி வெப்பநிலை, இக்னிஷன் டெம்பரேச்சர். இப்ப புரிஞ்சுதா? சோ பி தான் வந்து எரியும். ஓகே. இப்ப நம்ம இந்த புக்ல சும்மா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்றோம். அப்ப நீங்க பொருட்களை கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க நெட்ல கூட பார்க்கலாம், இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து சில சப்ஸ்டன்ஸ்
நீங்க பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் இந்த மாதிரிலாம் எடுத்து எதுக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி, எதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். எது ஃபர்ஸ்ட் டக்குன்னு எரியும், எது கொஞ்சம் லேட்டா எரியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ தீப்பிடித்தலுடைய வேதி வினை, அதான் மச்சம் அதான் சொன்னோம். அதாவது ஆக்சிஜன், வெப்பம், எரிபொருள் எல்லாம் தீயா இது ஆகும் அப்படிங்கிறலாம் நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம். இல்லையா? எரி வெப்பநிலையை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி சுடரை பத்தி பார்த்தோம். சுடர்ல அந்த பாகங்கள், பகுதிகள் அப்படின்னு சொல்ல கலோரிஃபிக் வேல்யூ, மரக்கட்டை, மாட்டுச்சாணம், டீசல் இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எரிதலுடைய வகைகள் அடுத்து இப்ப பார்க்க போறோம். எரிதலுடைய வகைகளை நம்ம மூன்று விதமான வகைகளை சொல்றோம். அப்படிதானே? நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல பார்த்தோம். நம்ம இங்க இங்க தமிழ் பார்க்கலாம். என்னதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேகமாக எரிதல். வெளிப்புற வெப்பத்தோடைய உதவியுடன் பொருளானது வேகமாக எரிந்து வெப்ப ஆற்றலையும் ஒளியும் உருவாக்குகிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்பிஜியை சொல்லலாம். எல்பிஜி எரியறத அவங்க சொல்றாங்க. சரியா? எல்பிஜி போடுறோம்ல அது. வெளிப்புற வெப்பத்தோடைய உதவியுடன் பொருளானது வேகமாக எரியும். அப்ப எரிந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, வெப்ப ஆற்றல் கிடைக்கும், ஒளி கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையான எரிப்பு. தன்னிச்சையான எரிப்பு. தன்னிச்சையான எரிப்புனா நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பான்டனியஸ் கம்பஸ்டன் அப்படிங்கிறத சொன்னோம். வெளிப்புற வெப்பத்துடைய உதவியின்றி பொருளானது தன்னிச்சையாக எரிந்தால், நம்ம போனதுல பாத்தீங்கன்னா வெளிப்புற வெப்பம் தேவைப்படுது. இதுக்கு பாத்தீங்கன்னா தன்னிச்சையாவே எரியுது. சரியா? அப்போ எந்த எரிந்து வெப்பாற்றலையும் ஒளி ஆற்றலையும் நமக்கு வந்து உருவாக்குது. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் ஆட்டோமேட்டிக்கா எரிஞ்சிரும், ஸ்பான்டனஸா எரிஞ்சிரும். நான் சொன்னோம்ல, அது வந்து குளிர்ந்த பிளேஸ் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அறை வெப்பநிலையில தன்னிச்சையாக வந்து டக்குன்னு எரிஞ்சிரும். சரிங்களா? அதனால அதை அப்படி சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா? நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாயிண்ட. பார்க்கலாமா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் எழுதலாம். மூன்றாவது இது வகை வெடித்தல். நம்ம சொல்லணும் எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன் நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான எரிதல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதில் பொருள் திடீரென தடை செய்யப்பட்டு வெப்பத்தின் உதவியுடன் வெப்பம், ஒளி மற்றும் ஒளியை உருவாக்கிறது. பட்டாசுகளை வெடித்தல் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான எரிதல் தான். இது வந்து பொருள் வந்து பாத்தீங்கன்னா திடீரென தடை செய்யப்பட்டு வெப்பத்தின் உதவியுடன் வெப்பம், ஒளி, ஒளியை உருவாக்கிறது. ஓகேவா? இந்த பாயிண்ட் எடுத்தீங்களா? ஓகே, இந்த மூணு இதுவும் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோ கம்பஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக எரிதல். மெதுவாக எரிதல் அப்படின்னா
பொருளானது குறைந்த வேகத்தில் எரிதலுக்கு மெதுவாக எரிதல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரியா? நம்ம வந்து குறைந்த வேகத்தில் எரியும், ஸ்லோவா எரியும். அந்த மாதிரி எரிதலுக்கு நம்ம மெதுவாக எரிதும் பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுவாசித்தல். சுவாசித்தலையும் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்லோ கம்பஸ்டன் அப்படிங்கறத சொல்லுவோம். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டாபிக்ல. அதுக்கப்புறம் நம்ம புக்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த பண்புகள்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு நல்ல எரிபொருளோட பண்புகள் இங்கிலீஷ்ல நான் சொல்லியிருந்தோம். ஸோ தமிழ்லையும் அதை நான் அப்பவே சொல்லியிருந்தேன். எளிதாக ஈஸியாக கிடைக்கணும், சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்ததா இருக்கக்கூடாது, மிதமான வேகத்தில் எரிதலாக இருக்கணும், ரொம்ப ஸ்பான்டனி டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதிக அளவு வெப்பாற்றலை வழங்குவதாக இருக்க வேண்டும். அப்புறம் எந்த வித ஒரு ஹார்ம்ஃபுல் ஆனதை வெளியில விடக்கூடாது, விரும்பத்தகாத எந்த ஒரு பொருளையும் வெளியிட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தேன். அதுதானே? அப்புறம் எளிதாக எடுத்து செல்லக்கூடியதா இருக்கணும். இதெல்லாம் இதோடைய பண்பு, ஒரு நல்ல எரிபொருளுடைய பண்புகள். அப்புறம் நெருப்பை கட்டுப்படுத்துதல் நம்ம பார்த்தோம். நெருப்பை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற தீ அணைப்பான யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்ல இம்பார்ட்டன்டான நிறைய மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அந்த தீ அணைப்பு கருவிகளை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லினேன். அதுதானே? அந்த தீ அணைப்பான் பார்த்தீங்கன்னா 5 வகையாக வந்து இது பண்ணுவாங்க, வகைப்படுத்துவாங்க. தீ அணைப்பான்ல நீர், நுரை, உலர்ந்த வேதி துகள்கள், CO2, அப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீர்ம ரசாயனங்கள். இந்த மாதிரி 5 வகையா சொல்லுவாங்க. சரியா? அதுமாதிரி நெருப்புலையுமே 5 வகையை சொல்லுவாங்க. வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி தான் சொல்லுவாங்க. பட் இதை மட்டும் நம்ம ஞாபகம். தீயணைப்பான்ல 5 வகையாக வகைப்படுத்துவாங்க. ஓகேவா? அந்த 5ல என்னன்னா நீர், வாட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா CO2, நம்ம கார்பன் மோனாக்சைடு அதுவும் இருக்கும். அந்த நம்ம ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிற எக்ஸ்டென்ஷன் அதில் இதெல்லாம் இருக்கும். CO2 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்ம ரசாயனங்கள்ல பார்த்தீங்கன்னா வெட் கெமிக்கல், அந்த கெமிக்கலை வெட்டா நீர்மமாக வச்சிருப்பாங்க. அப்புறம் வேதி துகள்கள் ட்ரை பவுடர், அப்புறம் இருக்கும் ஃபோம், நுரை வந்து ஃபோம் ஆகும். இதெல்லாம் வந்து ஃபயர் எக்ஸ்டென்ஷன்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதோட இந்த யூனிட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த வாரம், அதாவது நம்ம வந்து 22 சாட்டர்டே அன்னைக்கு வந்து இந்த இந்த யூனிட்டோட ஒன் வேர்ட் டெஸ்ட். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இதுல உள்ள நிறைய ORS, நிறைய ஒன் வேர்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப். விலங்குகள் நம்மளுடைய உலகத்துல அன்றாட வாழ்வில விலங்குகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விலங்குகளுடைய பயன்பாடுகள் எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடத்துனது எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நடத்துனது நம்ம ஒரு சிமுலேஷன் பார்த்தோம், அப்புறம் வீடியோஸ் பார்த்தோம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதில் பார்த்தோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் போய் திருப்பி ஒரு தடவை படிங்க. படிச்சீங்கன்னா நல்லா ஞாபகம் வரும். டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைய செய்தேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.